அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில டேட்டாஸ் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த டேட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து கொடுத்துருக்கீங்க. அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக இருக்குது. அது வந்து நம்மளுக்கு வந்து சென்டராக கொண்டு வரணும். ஸோ இது சென்டராக கொண்டு வரதுக்கு நீங்கள் வந்து சென்டர் காலத்துலேயே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம்னு நீங்கள் சொல்லலாம். அது பண்ணாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய காலம் இருக்குது. இப்போ நீங்கள் இதை பண்ணிட்டு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து நகர்த்தலாம். ஸ்பேஸ் கொடுத்து நகர்த்துனீங்கன்னா கரெக்டான சென்டரில் வந்து வராது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதாவது என்னென்னா, டோட்டலாக நீங்கள் வச்சுக்கிற டேட்டாஸில் சென்டராக கொண்டு வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சென்டராக ஒரு சிலது வரும், ஒரு சிலது வராது. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் டோட்டல் டேட்டா, அதாவது இந்த டேட்டா தான் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அந்த டேட்டாவுக்கு சென்டரில் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்கட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து 5 காலம் இருக்கிறதுனால ஸோ வந்து நடுவில் வந்து இங்கே நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். பேஸ்ட் பண்ணிங்கன்னா சென்டரில் வந்துடும். பட் இதே 4 காலம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த 4 காலம் இருக்குது, சென்டரில் வரணும் அப்படின்னா இதை டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 காலத்தையும் நம்ம வந்து மேலே செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இது சென்டராக வரணும். ஸோ சென்டராக வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஃபார்மேட் செல்லில் போங்க. ஸோ போயிட்டு அலைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த டேபுக்கு போங்க. அந்த அலைன்மெண்ட்டுங்கிற டேபுக்கு போனீங்க அப்படின்னா, ஸோ இங்கே கீழே வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் வந்து ஜென்ரல் ஹரிசாண்டல்ங்கிறது ஜென்ரல்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 காலத்துக்கு நடுவில் வந்து எக்ஸாக்டாக வந்து வந்துருச்சு. நம்ம இது வரைக்கும் அந்த டேட்டா இருக்கோ அது வரைக்கும் அந்த காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆப்ஷனுக்கு போய் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து சென்டராக வந்து வந்துருச்சு. பட் இந்த டெக்ஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலத்தில் மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு காலத்தில் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். பட் வந்து இந்த டேட்டாவோட சென்டராக வந்து டாபிக் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ சென்டர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ரோவையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அது டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டெலிட் பண்ண சென்டர் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம செட்டிங்ஸை வந்து கொடுத்துட்டோம். அதனால் சென்டர் ஆகிடுச்சு. நம்ம எத்தனை ரோ வந்து இருந்தாலும் அந்த ரோவில் வந்து நம்மளுக்கு சென்டர் ஆகிடும். எத்தனை ரோ வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் அந்த ரோவுக்கு சென்டர் ஆகிடும். ஸோ இந்த டிப்ஸு ஒரு சின்ன டிப்ஸ் தான். பட் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக்லேயும் வந்து எனக்கு சேட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு திடீர்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது. அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.